துபாய் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா பூஜ் கலிஃபா வந்து ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்டிடம் அப்படின்னா அது பூஜ் கலிஃபா தான். இப்படி துபாய் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை உலகத்தில் மிக பெருசு, உலகத்தில் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் தான் எந்த ஒரு விஷயமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஐலாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜ் கலிஃபா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி செயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த இந்த துபாய் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதாவது கடந்த ஒரு 70 வருஷமாக பெய்யாத ஒரு மிகப்பெரிய மழை வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து பெஞ்சிருக்குது. அதாவது சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளக்காடாகவே துபாயை மாற்றிருச்சு அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பெஞ்சு அங்கே துபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளக்காடாக வந்து மாற்றிருக்குது. இந்த துபாயில் இப்படி ஒரு மழை பெஞ்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மனித தவறுனால தான் நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது யூடியூப்குள்ளே சோசியல் மீடியாவில் போனாவே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த க்ளவுட் சீடிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் சீடிங் வந்து துபாய் பண்ணனால தான் இப்படி ஒரு வெள்ளம், அதாவது இப்படி ஒரு மிகப்பெரிய கனமழை வந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மழையை வந்து வர வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக துபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் சீடிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், துபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து, அதாவது மழை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பெய்யவே பெய்யாது. அதனால் அவங்களோட நீர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு செயற்கையான ஒரு முறையை பயன்படுத்தி மழையை வந்து வர வச்சுக்குவாங்க. இந்த மழை வரதுக்கு காரணம் என்ன? அதாவது இந்த க்ளவுட் சீடிங் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மழை எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது இங்கே பூமியில் இருக்கிற நீர் வந்து பார்த்தீங்கன்னா நீராவியாக மாறி மேலே போய் மேகமாக மாறி அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீர்த்திவலைகளாக மாறி அது வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட ஈர்ப்பு விசையினால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வருது. இப்படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்யுது. இப்படி இருக்கிற அந்த நீராவி வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மேலே மட்டும் போகிறப்ப அப்படியே போய் துபாயை கடந்து அப்படியே போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய அளவில் மழை அப்படிங்கிறது சுத்தமாக பெய்யாது. இதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த க்ளவுட் சீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. அதுவும் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து போர் வரும் பார்த்தீங்களா, வியட்நாம் போரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளவுட் சீடிங்கை யூஸ் பண்ணி வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை வந்து ஏற்படுத்திட்டு வியட்நாம் போரில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அது அவங்களுக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டாங்க. இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் சீடிங் வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த நீர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும், இந்த காலநிலை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் துபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக க்ளவுட் சீடிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த க்ளவுட் சீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேகத்து மேலே ஃப்ளைட்டில் போய் உப்பை வந்து பார்த்தீங்கன்னா தூவி விட்டுருவாங்க. இப்படி தூவர உப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் அங்கே இருக்கிற நீர்த்திவலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சேர்த்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா மழையை வந்து வர வைக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன உப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னா சில்வர் அயோடைடு அப்படிங்கிற ஒரு உப்பை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சில்வர் அயோடைடு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நீர்த்திவலைகளை வந்து ஒன்றா சேர்த்தி பூமியோட ஈர்ப்பு விசையினால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழையை வந்து புளிய வைக்குது. இப்படி தான் துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் சீடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 20 வருஷமாக க்ளவுட் சீடிங் பண்ணுற இந்த துபாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ வந்து க்ளவுட் சீடிங் பண்ணனால இவ்வளோ மிகப்பெரிய ஒரு மழை வந்து பெஞ்சுதா, அதனால தான் இவ்வளோ பெரிய மழை வந்தது, வெள்ளக்காடாக வந்து மாறுச்சு. துபாய் மட்டும் இல்லை, ஓமன், கத்தார், யுஏஇ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக வந்து மாறிச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல பில்லியன் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். ஆனால் என்னதான் இவ்வளோ பெரிய பொருட்கள் நாசம் அடைஞ்சாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் டெஸ்லா கார் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டெஸ்லா காரை வந்து மிதக்குமா அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபன்னியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மழை வெள்ளம் வந்து வடிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. ஓகே, இப்படி இந்த க்ளவுட் சீடிங்னால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மிகப்பெரிய ஒரு மழை வந்து பெஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. கடந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிறதுலே அதிகமான வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா பதிவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பநிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ பெஞ்ச மழைக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மழை உருவாகிறதுக்கு காரணமாக வந்து இருந்திருக்குது. அதனால தான் ஒரு 2 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பெஞ்சு அங்கே வெள்ளத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா துபாய் சிட்டி வந்து கட்டமைச்சிருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து மிக
மிகப்பெரிய ஒரு வெள்ளத்துக்காக கட்டமைச்ச ஒரு சிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து பாலைவனம், எப்பயாவது தான் வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படிங்கிறது பெய்யும். அதனால மிகப்பெரிய அளவில் அந்த வெள்ள வடிநீர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மழை நீர் வந்து வடிகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்படுத்தலை. ஆனால் திடீர்னு பெஞ்ச இப்படி ஒரு மழை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெள்ளத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இந்த வெள்ளத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் வந்து பாதிப்படைஞ்சாங்க. அதாவது ஆஃபீஸ் போக முடியாமல், ஸ்கூல் போக முடியாமல், வெளியில் வந்து போக முடியாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சாங்க. ஆனால் இப்படி இந்த துபாயோட வெள்ளத்தை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்து செயற்கையாக நடந்த ஒரு விஷயம் இல்லை. அதாவது துபாய் அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து க்ளவுட் சீடிங் பண்ணோம், இந்த வெள்ளம் வரதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் சீடிங் பண்ணணும், 6 வாட்டி வந்து பண்ணணும். ஆனால் அந்த க்ளவுட் சீடிங்னால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லை. நாங்கள் ஆல்ரெடி நிறையா வாட்டி இப்படி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அதுக்கான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பொழியும். ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை வந்து மறுத்துட்டாங்க. ஆனால் உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிச்சு பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா காலநிலை, அதாவது அந்த பருவநிலை மாற்றம் தான் காரணம். உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதாவது புவி அதிர்வு, எர்த்குவேக் வருது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுனாமி வருது, இப்போ இந்த மாதிரி தண்ணி பஞ்சம் வருது. சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு, அதாவது பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவில் தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்னினோ தான் காரணம், அதாவது எல்னினோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது காலநிலை பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூமியை வந்து பார்த்திங்கன்னா சரியானபடி பராமரிக்காத காரணத்தினால இந்த மாதிரி விளைவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது அதாவது பூமி வந்து பார்த்திங்கன்னா வெப்பமயமாகறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாகறதுனால அங்கே வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாகிடுது. இதனால தான் துபாயில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மழை வந்து வந்தது. சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை விட மிகப்பெரிய அளவில் வந்து துபாயில் வந்து வந்திருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவநிலை மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த துபாயை பார்த்தாவது மற்ற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றத்துக்கு கொஞ்சமாவது ஆக்ஷன் எடுத்து இந்த கார்பன் வெளிவிடுற எரிபொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தாமல் இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியை வந்து பயன்படுத்துறது மூலிமா இந்த வெப்ப விளைவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி பூமியை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பமாகாமல் பார்த்துக்கிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இயற்கை பேரிடர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா, ஆர்டிகா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உருகிக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் நம்ம இமயமலையே வந்து பார்த்திங்கன்னா உருகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசோன் வேறு ஓட்டையாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயன்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் பயன்பாடுகளை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ. ஏன்னா திடீர்னு ஒரே நாளில் இது மாற்றக்கூடிய விஷயம் இல்லவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலநிலைக்கும் இப்போ இருக்கிற காலநிலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மழை அப்படிங்கிறது ஒழுங்கான பருவ காலத்தில் பெய்யறதில்ல. அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே நம்ம கண் கூட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போவே அப்படின்னா இன்னொரு 10-20 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து பருவநிலை மாற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம தப்பிச்சு வெளிவர முடியும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதும் இல்லை. கண்டிப்பாக இந்த துபாயோட வெள்ளத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது உண்மையிலுமே செயற்கையாக நடந்ததா இல்லை பருவநிலை மாற்றத்தினால தான் இப்படி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய். தேங்க்யூ.